அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. தியானத்தை பற்றி ஒரு பாம்பே பக்கத்தில் ஒரு மேகர் பாபா அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். அவரை தியானம்தான் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிதான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. அதாவது be in God as God. அதாவது கடவுளில் கடவுளாயிருப்போம், கடவுளில் கடவுளாயிருப்போம். அதுதான் தியானம். நம்ம இப்போ அப்படியே தியானம் பண்ணும் பொழுது ஒரு பாவனை பண்ணுறது. இந்த உலகம் பூராவும் நிறைந்திருக்கிறது பகவான். பகவான் சர்வவியாபி. அப்படிப்பட்ட பகவானில் தான் நம்ம உட்கார்றோம். நம்ம எங்கே இருந்தாலும் பகவானில் தான் இருக்கோம். அங்கே நம்ம பகவானாக இருக்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கணும். அதுக்கு தான் ஒரு வழி, எளிதான வழி பகவான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா, நாமம் ஜபிக்கிறது. பகவான் இப்போ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்ங்கிற அந்த நாமத்தை பகவான் நமக்கு எதுக்கு தந்திருக்காருன்னா, நம்மளை அவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அவர் கடவுள் ஆயிட்டாரு. அவர் நம்மளை அவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ நம்ம தியானம் பண்ணும் பொழுது யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு நம்ம ஜபிச்சுட்டே நாமம் ஜபிச்சுட்டே தியானம் பண்ணும் பொழுது நம்ம பகவான் ஆயிடுவோம். அந்த நாமம் ஜபிக்கும் பொழுது நம்மளே நாமம் ஆயிடுவோம். அது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அந்த ஒரு பாவத்தில் நம்ம நாமம் ஜபிக்கணும். அப்போ நம்மளும் அந்த நாமமும் கடவுளும் எல்லாம் ஒன்றாயிடுவோம். இது மனதினால, நம்மளுடைய மனதினால நம்ம உருவாக்குற ஒரு சூழ்நிலை. நம்ம மனதினால நம்ம உருவாக்குற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் பகவானில் தான் இருக்கேன். பகவானுடைய நாமம் ஜபிக்கிறதுனால நானும் பகவானாக மாறுகிறேன். அப்படியே கொஞ்ச நாள் இருக்க உண்மையிலே நம்ம பகவானை மாறிடுவோம். அப்படி ஜெபிச்சு கடவுளாக மாறினவங்க தான் இவங்க அத்தனை பேர். ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு மந்திரம் கொடுக்குறாங்க. அந்த மந்திரம் ஜபிச்சு தான் எல்லாரும் முன்னுக்கு வந்திருக்காங்க. நம் புராணத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இல்லை ஒத்த காலில் இருந்து ஜபம் பண்ணாங்க, தபம் பண்ணினாங்க, காட்டிலெல்லாம் போய் தபம் பண்ணாங்க. அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க? இதே தான் ஜபந்தான் பண்ணாங்க.
அந்த ஜபம் பண்ணி 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 ஜபத்தோடு நம்ம ஒன்றி போயிடும். ஜபங்கிறது கடவுள் தான். அதனால தான் சுவாமி ராம்தாஸ் அடிக்கடி சொல்லுவார், நேம் இஸ் காட். பேரும் கடவுளுக்கும் அவருடைய பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் இப்போ மிஸ்டர் விஜயகுமார் அப்படின்னு சொன்னாக்கா அவரே என்ன சார் என்ன இதுன்னு கேட்பார் இல்லை. இதே மாதிரி யோகி ராம் சூரத்குமார்னு நம்ம சொன்னாக்கா அவர் கேட்காம இருக்க முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் கேட்கும்போது அவர் கேட்காம இருக்க முடியுமா? ஆனால் நம்மளை சிருஷ்டி பண்ணின சூழ்நிலையில் நமக்கு அது தெரியாமல் இருக்கு. அதுக்கு தான் அறியாமைன்னு சொல்கிறது. அது பறவையிலே நம்ம கூட இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நீக்கிறது, இல்லாமல் செய்கிறது, அதுக்கு உண்டான ஒரு உத்தமமான மார்க்கம்தான் பகவான் நமக்கு தந்திருக்காரு நாம ஜபம். இது மனசால் செய்யக்கூடியது. ஒரு ஆங்கில கவிஞர் மில்டன் அவர் சொன்னார், மைண்ட் இஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் and in itself can make a hell of heaven a heaven of hell. அதாவது மனசுங்கிறது அதனுடையதான ஒரு இடம். மைண்ட் இஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் இன் இட்ஸெல்ஃப். அதுலேயே நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்கும் சொர்க்கத்தை நரகமாக்குறதுக்கும் உண்டான சக்தி அதே மனதில் தான் இருக்கு. இப்போ ஒரு கலெக்டர் வேலை செய்கிறார். அங்கே போய் அவருடைய ஆஃபீஸில் காலையில் உட்கார்றாரு. போய் உட்கார்ந்ததும் ஒரு பியூன் எவ்வளோ இல்லை ஏதாவது செல்யூட் அடிப்பான். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன? நான் கலெக்டர், நான் கலெக்டருங்கிற பாவம் இருக்கிறதுனால தானே அவங்க கலெக்டராக இருக்க முடியுது. நான் ஒரு பியூன் அப்படின்னா அங்கே உட்காந்து அவங்களுக்கு வேலை செய்ய முடியுமா? முடியாது. அவங்களுக்குள்ள நான் கலெக்டருங்கிற பாவம், அந்த நினைவு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஃபங்க்ஷன் வேலை செய்ய முடியுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஒரு சாதாரண மனுஷன், நான் இந்த வேலை செய்கிறவன், அந்த வேலை செய்கிறவன், அப்படித்தான் நம்ம நினைச்சிருக்கோம் எல்லாரும். இப்போ அதே மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர், நான் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு நினைக்கிறதுனால தான் அந்த ஒரு போதம் அவருக்கு, அந்த ஒரு நினைவு இருக்கிறதுனால தான் மற்றவங்கள்லாம் ஆர்டர் பண்ண முடியுது அவரால். இதே மாதிரி நாம் கடவுள் அப்படிங்கிற ஒரு போதம் வரவழைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஜபம் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசு தான் நம்மளை ஆளாக்குறது.
கலெக்டர் ஆக்கிறது நம்ம மனசு தான், ஒரு சாதாரண மனுஷன் ஆக்கிறது நம்ம மனசு தான். எனக்குள்ள கடவுள் இருக்கு, எனக்கு அபாரமான சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு போதம் நம்ம வளர்க்கணும். நாமும் சாதாரணமான ஒரு சமாச்சாரம் கிடையாது, அதில் ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அது ஜபம் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தரம் உயருது, நம்ம உயர்ந்து வருகிறோம். ஆனால் இது டைம் எடுக்கும். இப்போ ஒரு பரீட்சை எழுதுறது 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ படித்து அதை எழுதி பாஸ் பண்ணிடலாம். இது அந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது. சில கேஸில் பல ஜென்மங்களாகலாம், இருந்தாலும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். 1 வருஷமோ 2 வருஷமோ செய்யறதுக்கு பதிலாக பல ஜென்மங்களாக நம்ம செஞ்சு தான் அங்கே சேர முடியும். அது அவ்வளோ பெரிய ஒரு டிகிரி, சாதாரண பிஏ டிகிரி, எம்ஏ டிகிரி, பிஹெச்டி டிகிரி இல்லை. அது ரொம்ப உயர்ந்த வாழ்நாள் பூராவும் பல ஜென்மங்களாக பாடுபட்டால் தான் அந்த டிகிரி நம்மளை. இதனால் கொஞ்சம் நாளைக்கு நம்ம யாராவது சொன்னாக்கா கொஞ்சம் நாமம் ஜபிப்போம், கொஞ்சம் தியானம் பண்ணுவோம், உட்காந்து காலையிலே குளிச்சு ஒரு 3-4 மாதம் ஆகுது, ஒன்றும் நடக்கல. இதனால் என்ன பிரயோஜனம்? அப்படி சகஜந்தான். கொஞ்ச நாள் சிரமப்பட்டு காலையிலே குளித்து குளிரில் கஷ்டப்பட்டு ஒன்றும் ஆகலையே. சாரதா தேவிகிட்ட ஒரு அம்மா இதே மாதிரி கேட்டாங்க, அம்மா நீங்கள் எனக்கு ஜபம் கற்று தந்தீங்க, அது நான் ஜபிச்சுட்டே இருக்கேன், ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகுது, எனக்கு எந்த முன்னேற்றமும் இன்னும் இருக்கிறதாக தெரியலையே. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மகளே நீ ஒரு கட்டிலில் படுத்து தூங்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு 4 பேர் வந்து உனக்கு தெரியாமல் உன்னை தூக்கி இந்த ரூமில் இருந்து, நீ தூங்குகிற ரூமில் இருந்து இன்னொரு ரூமில் கொண்டு போய் வைக்கிறாங்க. நீ உணர்ந்த பிறகு தானே உனக்கு தெரியும் நீ எங்கே இருக்கேன்னு. நீ தூங்கிட்டு இருக்கிறது வரையில் உனக்கு தெரியாது. யார் தூக்கிட்டு போனாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, உனக்கு அது தெரியாது. ஆனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது நடந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் மகாத்மாக்கள் சொல்கிறாங்க, சாதனா பகுஜன்ம வியாப்தா. அதாவது ஆன்மீக சாதனைங்கிறது பல ஜென்மங்களாக பறந்து கிடக்கிறது. இப்போ நம்ம இங்கே வந்து உட்காண்டிருக்கோம். இது இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால மட்டும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முந்தின ஜென்மத்திலேயும் நீங்கள் எங்கெங்கெல்லோ போய் உட்காந்துருக்கீங்க, ஜபம் பண்ணியிருக்கீங்க, தியானம் பண்ணியிருக்கீங்க, பஜன் கேட்டிருக்கீங்க, கோவிலுக்கு போயிருக்கீங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இந்த ஜென்மத்தில் வந்தது மட்டும் இல்லை, இது 100% உண்மை. எல்லாருக்கும் வரலையே. திருவண்ணாமலையில் சுவாமி இருந்தார், எத்தனை பேருக்கு அவர் அடையாளம் காண முடிஞ்சது?
அங்கே இருக்காரு, அவரை பார்ப்பாங்க, பார்த்து ஏதோ பிச்சைக்காரன் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறது ஒழிய அவருக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்குதுன்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க? அதுக்கு தனியாக அவர் கொடுத்த ஒரு கண்ணு வேணும். ஒரு குருநாதனையோ அருளாளனையோ கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. குருகீதையில் அவர் சொல்லியிருக்கு, ஸ்ரீ குரு பரமம் ரூபம் திவ்ய சக்ஷுரகிருத. அதாவது குருவினுடைய பரமமான உருவம் பார்க்கறதுக்கு திவ்யமான கண்கள் வேணும். திவ்ய சக்ஷுரகிருத மந்தபாகியான பஷ்யந்தி. பாக்கியம் கட்டவனை அவர் அடையாளம் காண முடியாது. நம்ம எழுத்தாப்பில் அவர் வந்து என்னால் கூட அவர் புரியாது அவர் யாருன்னு. அதுக்கு திவ்யமான கண்கள் வேணும். அந்தா சூரியோதயம் யதா. அதாவது ஒரு கண்ணு தெரியாதவன் அதான் சூரியன் உதிச்சு வருது பாரு, எவ்வளோ கன்னியாகுமரியில் போய் சூரியோதயம். ஆனால் நீ கண்ணை மூடிட்டு பார்த்தாலே அது தெரியுமா? இல்லை கண்ணு தெரியாதவனுக்கு அதனுடைய அழகை தெரியுமா? தெரியாது. இதே மாதிரி அவர் கொடுத்த திவ்யமான கண்கள் வச்சு அவரை அது வச்சு தான் நமக்கு அவரை அடையாளம் காண முடியும். இதெல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம எப்படி முன்னேறணும்னா நம்மளுடைய மனசு வச்சு தான் நம்ம முன்னேறணும். அந்த மனத்தை மனத்தால் வெல்ல வேண்டும். முன்னோர்கள் ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிருக்காங்க, மனத்தை மனத்தால் வெல்ல வேண்டும். நம்மளுடைய மனசை உபயோகப்படுத்தி அதை ரிஃபைன் பண்ணணும், அதை புனிதமாக்கிட்டே கொண்டு போகணும், அதனுடைய நன்மைகள் அதிகப்படுத்திகிட்டே கொண்டு போகணும். எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணலாம். கோவிலுக்கு போயிட்டு பண்ணலாம், சாமிக்கு மாலை கட்டிக்கிட்டும் பண்ணலாம், தியானம் பண்ணிட்டு செய்யலாம், பஜன் பண்ணிட்டு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய மார்க்கங்கள் வச்சுருக்காங்க. நீ எது உனக்கு பிடிக்குதோ அது அது உனக்கு கைகூடும். இன்னொன்று, அந்த சக்தி இருக்குது பாருங்க, நம்மளெல்லாம் நமக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டுருக்குது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் இங்கே இருக்கிறதுக்காக பதிலாக நான் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு கலெக்டராக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைப்போம். பட் யூ ஆர் வேர் யூ ஷுட் பி. நீ எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நீ இருக்க. இது ஆக்சிடெண்ட் அல்ல, இது எதிர்ச்சியாக நீ இங்கே வந்து உட்கார்ந்ததில்ல. உனக்காக ஒரு இடம் பகவான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, தயார் பண்ணியிருக்காரு. எ டெய்லர் மேட் ஸ்பேஸ். அங்கே தான் உன்னை உட்கார வச்சுருக்காரு. அது உனக்காக சேவ் பண்ண இடம். நீ வேறு இடத்துக்கு போகிற கொஸ்டினே இல்லை. நான் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும், நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். நீ எங்கே இருக்கணுமோ அங்கே அப்படியே உன்னை தட்டி தட்டி கொண்டு போய் உட்கார வைப்பாரு. இப்போ முருகானந்தம்
வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் என்னென்னமோலாம் இருந்தார். அப்படி பல வேலைகள் செஞ்சு அப்புறமா ஒரு ஸ்டேஜில் அவரே தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தா அவருக்கு தெரியும் ஒரு மாற்றம் ஏற்படும். அவருக்கு தெரியாமலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு, ஒரு இது நம்ம எல்லாருக்கும் மாதிரி பலருடைய. இன்னும் சிலருக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அதோகதி வரும். அதுவும் சகஜம்தான். இதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழிநடத்தி செல்லுது. நம்ம பார்த்தாக்க நமக்கு தெரியும் இது நம்ம எல்லாம் இதுக்கு காரணம். வேறு ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறது. அந்த சக்தியோட நமக்குன்னு ஒரு சூழ்நிலை, ஒரு சக்தி ஏற்படுத்தி தந்திருக்கு. நமக்காக ஏற்படுத்தி தந்தது. அது உணரணும். அந்த இடத்துல நம்ம மனசை முழுசாக பயன்படுத்தி, நம்மளுடைய ஆற்றல்களை முழுசாக பயன்படுத்தி அந்த சக்தியோடு ஒத்துழைத்து நம்ம முன்னுக்கு போக வேண்டியது தான் தர்மம்னு சொல்கிறது. அதுக்கு தான் தர்மம்னு சொல்கிறது. அதாவது பகவான் நமக்காக ஒதுக்கிய இடம், அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறது. அந்த சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு பகவான். அந்த இடத்துல நம்மளுடைய ஆற்றல்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல சரியான விதத்தில் செவ்வனே பயன்படுத்தி போகிறதுக்கு தான் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு முக்கியமாக பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய மனசு. அதுக்காகத்தான் மனசை நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு, நாமம் ஜபிக்கிறதுக்கு, நல்ல விதத்தில் வாழறதுக்கு, நல்ல குணங்கள் கல்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்குன்னா மனசை பியூரிஃபை பண்ணி மனசனுடைய ஆற்றல்களை வளர்த்தி நம்மளை முன்ன கொண்டு போகிறது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் இந்த குருமார்கள். அத்தனை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க இங்கே வந்த பிறகும் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே போகிறோம். அவசியம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது மருத்துவத்துறையில் புகுந்து இவ்வளவு அதிசயங்கள் நிகழ்த்திய ஒரு பல மகாத்மாக்கள் இருக்காங்க. அதில் இவ்வளவு அதிசயங்கள் இந்த மருத்துவத்துறையில் நிகழ்த்திய வேற ஒரு மகாத்மாவை பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. அவ்வளவு அதிசயங்கள் பகவான் நிகழ்த்தியிருக்கார். அதில் 1-2 சொல்லணும் நான் நினச்சேன். இன்னைக்கு நம்ம பகவான் கூட அவருடைய அந்த ஆசிரமம் நிலமாகிறோம் அந்த டைமில் எல்லாம் ஜனார்தனன் ஒருத்தர் இருந்தார் பகவான் கூட. நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் பகவானை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, உண்மையுடன் ஒரு வாழ்வு அப்படின்னு. அவரும் குடும்பம் எல்லாம் பகவானோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அவர் கொஞ்சம் குண்டானவர். அவர்
ஸ்கூட்டரில் போகும்போது போக முடியல. அப்படியே போகும்போது அவருக்கு முதுகு வலி வருது. இந்த இடத்துல கழுத்தும் இந்த முதுகெலும்பு சேர்கிற இடத்துல ஒரு வலி. டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஒரு காலர் போடணும். சில பேர் காலர் பார்த்துருப்பீங்க. அது போட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம். அது போட்டால் நல்லா இருக்கும். இவர் பகவான்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் இப்போ காலர் போட்டு தான் ஓட்டுறேன். இப்போ பகவான் சொல்கிறாரு, நீ அதை போட்டு தொடர்ந்து வண்டி ஓட்டினா உன்னுடைய முதுகெலும்புக்கு கோளாறு வரும், இதோட பெரிய கோளாறு வரும். அதனால் நீ அதை போடாத. அந்த வேறு நான் என்ன பண்ணுறது? நீ என்ன பண்ணனா, நீ சுக்கு இருக்குல்ல, அந்த சுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு சுக்கு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோ. அது சுட வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடித்தா சரியாகி போயிடும். இவர் ஒரு சந்தேகத்தோட பகவானை பார்த்தார். என்னப்பா இந்த சுக்கு காப்பி குடிச்சு என்னுடைய முதுகெலும்பு எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் பகவானை பார்த்தார். பகவான் என்ன சொன்னார்னா, பகவான் அப்படியே கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். இந்த பிச்சைக்காரனுக்கு உன்னுடைய சரீரத்தில் புகுந்து ஒவ்வொரு அணுவையும் மாற்ற முடியும். அதை மாற்றி உன்னுடைய வியாதி குணப்படுத்துறதோ எது வேணுமானாலும் உன்னுடைய சரீரத்தில் புகுந்து இந்த பிச்சைக்காரனால் செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போது இது அப்புறமா அவர் அது குடித்து சரியாயிட்டார். இன்னொரு சமயத்தில் பகவானை பார்க்க சில பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் பகவான், அதுக்கு என்ன பண்ணுறது? பகவான் சொன்னார், மோர் குடித்தா சரியாயிடும். சரி. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னார், பகவான் எனக்கு லோ ப்ரெஷர் பகவான், நான் என்ன பண்ணுறது? அப்போ பகவான் சொல்கிறார், மோர் குடி. அப்போ யாரோ கேட்ட, பகவான் ஹை ப்ரெஷருக்கும் மோர், லோ ப்ரெஷருக்கும் மோர் அப்படி நேச்சுரலி சாதாரண வரக்கூடிய ஒரு சந்தேகம் தானே. அப்புறம் பகவான் சிரிச்சுட்டே சொன்னார், அது மோர் கிடையாதுப்பா, மோருங்கிறது ஒரு அடையாளம், அது ஒரு பேருக்கு அவங்க சொல்கிறது. அந்த மூலிகை சாப்பிடு, இந்த மூலிகை. உண்மையிலேயே வியாதி குணப்படுத்துறது அவருடைய அருள். அவர் சொல்கிறார்ல, உன்னுடைய சரீரத்தில் புகுந்து என்னால் வேலை செய்ய முடியும். அது எப்படி செஞ்சிருக்காருங்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது அது நம்ம ஏற்காடு போகிற வழியில் இங்கே
மகேஸ்வரி அம்மா வேறு அம்மா இருக்காங்க, தங்கம் காஃபி ஒர்க்ஸ் அப்படின்னு. அவங்களுடைய அப்பா தான் ஞானகிரி கணேசன், பகவானுடைய ஒரு ரொம்ப நெருங்கிய பக்தன். சிவகாசியில் தான் அவரோட சொந்த ஊர். நான் அவரை பார்த்துருக்கேன், இங்கே வந்திருக்காரு, நம்மளுடைய கோவிலுக்கு வந்திருக்காரு. பகவானோட ரொம்ப நெருங்கிய ஒரு மனுஷன். அவருடைய ரெண்டாவது பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஃபேமிலி பூராவும் பகவானை அடிக்கடி பார்க்க போவாங்க. 1975 பகவானை பார்க்க போவாங்க. பல இடங்களில், அதாவது கோவில்லையோ சன்னதி தெருவிலையோ இப்போ வேறு மலை எங்கே பொன்னை மரத்தடியில் எல்லா இடத்துலையுமே பகவானை பார்ப்பாங்க. ஆனால் இவருடைய ரெண்டாவது மகள், அவங்களுக்கு பகவானில் அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. எல்லா அப்பா அம்மா போகிறாங்க, அதனால் நானும் போகலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. போயிட்டு பகவானை பார்த்துட்டு வருவாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவோட உட்காண்டிருக்கும்போது நினைக்கிறாங்க, இவரே என்ன பெரிய அவதாரமா, இவரை நினச்சா மழை பெய்யுமா, இவர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷனா, அப்படியெல்லாம் மனசில் நினைவு ஓடுது அவங்களுக்கு. அப்போது பகவான் அவங்கள பார்த்தார். அந்த பார்த்த மாத்திரையில் அவங்களுடைய மனசில் ஒரு சேஞ்ச். அப்போ அப்பா அம்மா தெரியாமலே, அப்புறமா அந்த அம்மா எழுந்திருச்சு பகவான்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க. அதிலிருந்து, அதாவது பகவானே அவங்களுடைய மனசை மாற்றுறாரு. பகவானே அவருடைய மனசை மாற்றி அப்புறமா அவங்களுக்கு அவங்க அப்படியே வளர்ந்து அதுக்கு மேலே பகவான் பற்றி பாட்டு எழுதுவாங்க. அப்படி அந்த மாதிரி பக்தி ஏற்பட்டுடுச்சு. அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, இவங்களுடைய கர்ப்பப்பையில் ஒரு பெரிய ஒரு கோளாறு இருக்கு. அது உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவங்களுடைய உடம்புக்கே ஆபத்து அப்படின்னு டெஸ்ட் ரிசல்ட் வருது. அந்த டாக்டர், சரி இது முதல் டெஸ்ட் தானே, வேற இடத்துல டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருந்தோம் அதே ரிசல்ட். மூணாவது இடத்துக்கும் அதே ரிசல்ட். அவருடைய மனசு பொறுக்காம 4வது இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அவர் ஒரு பெரிய ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு ராவுன்னு ஒரு கைனகாலஜிஸ்ட்ட மெட்ராஸில் கொண்டு போகிறாரு. இந்த டாக்டர் ஹஸ்பண்ட் விஜயகுமாருங்கிறவர் தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் இதே தான் சொல்கிறாரு,
வேறு வழியில் இதே பிரச்சனை தான். சரின்னு இவங்க வராங்க, திரும்பி வராங்க. அப்படியே மனம் நொந்து அப்படியே படுக்கையில் விழுந்து அழுகிறாங்க. அப்போது ராஜேஸ்வரின்னு இவங்களுடைய அக்கா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் வழி இல்லை, இங்கே தான் இப்படி தான் இருக்கு, என்னால் இங்கே வாழ முடியாது அப்படின்னு. நீ ஏன் கவலைப்படுறேன்? டாக்டருங்க சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம டாக்டர் இருக்காரே பகவான், அவர்கிட்ட போவோம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது அவங்களுக்கு அவ்வளோ உறுதியோடு சொன்னதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பகவானை பார்க்க போகிறாங்க. அவங்க உட்காந்து பகவான் அப்போ இவங்ககிட்ட கேட்குறாங்க, இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. பகவான் கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அப்போ இவங்க மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு இவருக்கு தெரியாதா என்ன? ஏன் என்கிட்ட கேட்கணும், இவர் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அப்போ பகவான் அந்த மனசில் நினைச்சது அவருக்கு தெரியுது. அவரை சொல்றாரு, இந்த பிச்சைக்காரன் மெஜிஷியன் கிடையாது, இந்த பிச்சைக்காரனுக்கு உன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது, அதனால நீ சொல்லி ஆகணும் எங்கள் அப்பாவிட்ட, உனக்கு என்ன கோளாறுன்னு சொல்லி ஆகணும். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், அதே சமயத்தில் என்னுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணக்கூடாது, இதுதான் என்னுடைய கோரிக்கை. அது சொல்லும் பொழுது பகவான் ஒரு வாழைப்பழம் எடுத்து அப்படியே தடவிட்டே இருக்கார். இந்த அம்மா சொல்லி முடித்ததும் அந்த வாழைப்பழம் அந்த அம்மாவிட்ட சொல்லி குழைச்சி நீ சாப்பிடு அப்படின்ட்டாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நேராக சென்னையில் ராவுங்கிற பெரிய கைனகாலஜிஸ்ட்ட போனாங்க. என்ன மாயதங்கம் வந்திருக்கோம், என்ன அதுன்னு அடுத்தது உங்களுடைய தீர்மானம் என்ன? அவர் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து எந்த கோளாறும் காணுமே, இதில் எந்த பிரச்சனையும் இருந்தால் இதுக்கு ஒரு அடையாளமே இல்லையே. உடனே அவங்களுக்கு இருந்த ஒரு அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்படியே போய் பகவானை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்குள்ள என்னாச்சுன்னா இவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் விஜயகுமார், அவர் நம்பிக்கை இல்லாதவர். அவர் ஒவ்வொரு வருஷம் இதுக்கு பகவான் வந்து பார்த்துட்டு பகவானை பார்த்துட்டு தான் போவார். அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஜனார்தனன்கிட்ட சொன்னார்ல, உன்னுடைய சரீரத்தில் புகுந்து எங்கே என்ன கோளாறு இருக்கு அது இந்த பிச்சைக்காரனால
சரி பண்ண முடியும்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இது! இந்த மாதிரி ஏராளமான அதிசயங்கள் பகவான் நிகழ்த்தியிருக்கார். இந்த இவ்வளவு மெடிக்கல் மருத்துவ ரீதியாக பகவான் செஞ்ச அற்புதங்களுக்கு அளவே இல்லை. வேற ஏதாவது மகாத்மா அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோ எனக்கு இது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா, அவரை நம்மளுடைய ஒரு அளவிட முடியாது. அவர் பார்வையும் அதே மாதிரி தான். அவர் என்ன ஒரு காஷாயம் இருந்தாக்க நம்ம அவர் சாது நம்ம வணங்குவோம், அது கிடையாது. குளிப்பாரா? அதுவும் கிடையாது. குளிக்க மாட்டார். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தாக்கா ஏதாவது ஸ்மெல்லு வருமா? ஒன்றும் கிடையாது. சிகரெட்டு விடாமல் குடிச்சிட்டே இருப்பார். சார்மினார் சிகரெட்டு கிட்டக்கப்பா குடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த புகை அப்படியே உள்ளே தான் போகும், வெளியில் ஊத மாட்டார். இருந்தாலும் அவர்கிட்ட போனாக்கா சிகரெட் ஸ்மெல்லே அடிக்காது. இது யாரு? இவர் சுவாமியா இல்லை ஞானியா, அருளாளனா, அவதூதனா? இப்படி ஒரு வகைப்படுத்த முடியாத ஒரு அருளாளன் நம்மளுடைய மகாத்மா. இப்போ காஞ்சி பரமாத்மாவை எடுத்துக்கோங்க. அவர் ஒரு மடாதிபதி, ஞானி. அவர் எப்படி எந்த முறைப்படி வாழணுமோ அப்படி வாழ்றாங்க. இங்கே எது ஒன்றும் கிடையாது. எப்படி வாழணும், அதனால அவரை பின்பற்றி நம்ம வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு, ஆனால் அவரை இந்த மனித குலத்துக்காக என்னென்ன செஞ்சுட்டு போய் இன்னும் செஞ்சுட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா. அவரை கொண்டாடுறதுக்கும் அவருடைய அவரை சின்ன வயசுலேயே ஒரு குருவை பார்க்கணும்னு அலைஞ்சவர், அதே மாதிரி அலைஞ்ச ஒரு இன்னொரு புண்ணியாத்மா தேவகி அம்மா. இதே மாதிரி ஒரு குருவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சாரதா காலேஜில் வந்து சேர்ந்து அங்கேயும் சாரதா தேவி இருக்காங்க. அது நல்ல ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கிடைச்சிது. அங்கிருந்து சுவாமி ஒரு பிரசிடென்ட் சுவாமிகிட்ட போய் அவர்கிட்ட மந்திர தீட்சை வாங்குறாங்க. தபஸ்யானந்தான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் மந்திர தீட்சை வாங்குறாங்க. அப்படியெல்லாம் கடைசியில் நம்ம பகவானை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானை பார்க்குறாங்க. அது இன்னொரு கதை. எப்படி ஆனாலும் அவங்க பகவானை பார்த்ததும் பகவான் அவங்கள பற்றி சொன்ன ஒரு வார்த்தை, "She is my eternal slave." தேவகி இஸ் மை இட்டர்னல் ஸ்லேவ். அதாவது தேவகி இந்த பிச்சைக்காரனுடைய நிரந்தரமான அடிமை. தேவகி இந்த பிச்சைக்காரனுடைய நிரந்தரமான அடிமை. அந்த ஒரு பட்டம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆசிரமத்தினுடைய தலைவியாக
அவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே, அதனால் அவங்களுடைய பிறந்த நாள். அதனால் அவங்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பகவானுடைய பணி சிவனே நடத்துகிறாங்க. நமக்கு எல்லோருக்குமாக பிரார்த்தனை பண்ணுறாங்க பலதும். அதனால் அவங்களுக்கும் நன்மை நேர்வோம். பகவானுடைய அருள் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து குமியணும். அவங்க வந்து பகவான் அவங்களுக்கு நமக்காக கொடுத்த பணி நல்லபடியாக செவ்வனை நிறைவேற்றி ஏறணும் அப்படிங்கிறது பிரார்த்தனையோட நம்ம இன்னைய சத்சங்கத்தை நிறைவு கொண்டு வருவோம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான பாத நமஸ்காரங்கள். வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.